எப்படி மயக்கம்? சாதி. சாராயம் குடித்தால் தான் போதை வரும். சாதி சொன்னாலே வந்துவிடும். பிறகு மதம். பெரிய மயக்கம் இது, மீளவே முடியாத மயக்கம். அதற்கு பிறகு சாராயம், அது திறந்தே இருக்கும். அதற்கு பிறகு என்ன? பணம். அதற்கு பிறகு திரை கவர்ச்சி, திரை மயக்கம். எதையும் சிந்திக்க விடாது. இந்த 4 மயக்கத்தில் இருக்க மக்களுக்கு எது சொன்னாலும் மண்டையில் ஏறாது. அது இவர்களுக்கு வசதியாகி போய் விடுகிறது. இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒன்று, எதை விட்டு கொடுத்தாலும் சாதியை விட்டு கொடுக்க முடியாது என்று சாதிக்காரனுக்கு ஓட்டை போடுவது. எதை விட்டு கொடுத்தாலும் நம்ம மதம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், விட்டு கொடுத்துருவது. மதத்தை பாதுகாப்பான், சாதியை பாதுகாப்பான், எல்லா இளவையும் பாதுகாப்பான். மலையை வெட்டி கொண்டு போவதை வேடிக்கை பார்ப்பான், மணலை அள்ளி கொண்டு போவதை வேடிக்கை பார்ப்பான். தன் உயிருக்கு நிகரான மொழி, தன் மொழிதான் தன் அடையாளம். தான் ஒரு தமிழன், தான் யார் என்றால் அவனுக்கு தெரியாது. இப்போ இவர்கள் தமிழர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் தமிழர்கள் இல்லை. எப்படி? எதை வைத்து இவர்கள் தமிழர்கள்? தமிழ் பேச தெரியாது. தாய்மொழியை மறந்து விட்ட இனம் எப்படி தனி அடையாளத்தோடு வாழும்? எந்த அடையாளமும் அதுக்கு கிடையாது. தன்னை திராவிடன் என்று ஏதோ ஒரு திருடன் சொன்னான், நம்பிக்கொண்டார்கள். தன்னை இந்தியன் என்று சொன்னான், நம்பிக்கொண்டார்கள். எவன் இங்கே இந்தியன்? இல்லை. அவன் தெலுங்கன், நான் தமிழன், அவன் மலையாளி, அவன் கடனன், அவன் பீகாரி, அவன் குஜராத்தி, அவன் போஜ்பூரி, அவன் ராஜஸ்தானி. எல்லாரும் சேர்ந்து இந்திய நாட்டின் குடிமக்களாக வாழ்கிறோம், ஒரு நாட்டில் வாழ்கிறோம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இங்கே சாதிக்கென்று மாநிலம் பிரிக்கப்படவில்லை, மதத்துக்கென்று மாநிலங்கள் பிரிக்கப்படவில்லை. மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். நாம் தமிழர்கள், நமக்கு ஒரு மாநிலம். அவர்கள் தெலுங்கர்கள், அவருக்கு ஒரு மாநிலம். அவர்கள் மலையாளிகள், அவருக்கு ஒரு மாநிலம். அப்படித்தான் பிரிக்கப்பட்டது. உலகெங்கும் இப்படித்தான் மக்கள் குவிந்து கூடி வாழ்கிறார்கள், மொழி அடிப்படையில் வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள், நான் நம் தாய்மொழியை தொலைத்து விட்ட ஒரு இனம், இமயம் வரை பரவி இருந்த இனம். இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்றால் ஊரா நாட்டில் போய் நட்டிருக்க முடியாது. பகிரியுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கொடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமம் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாடி என்று சிலப்பதிகாரத்தில் நம் மூதாதை இளங்கோவடிகள் பாடுகிறார் என்றால், அப்ப இமயவரை பரவி வாழ்ந்த இனம் ஏன் இப்படி குறுகியது? தாய்மொழியை மறந்து விட்டோம் என்பதை மறந்து போன ஒரு இனமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த வணிக நிறுவனங்களை எல்லாம் பாருங்கள். எங்கேயாவது நம் தாய்மொழியில் பெயர் இருக்கிறதா? இருக்கிறதா? எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. ஓட்டல், ஓட்டல் தான். ஓட்டலை ஹோ இட்டல் தமிழ் எழுதுவார்கள். தமிழ் எழுத்தாக இருக்கும், உச்சரிப்பு ஆங்கிலமாக இருக்கும். அங்கே சத்யா மொபைல்ஸ்னா மொபைல்ஸ்,